ஹாய் எல்லாருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது கோலா ஃபிஷ், பறக்கிற மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோலா ஃபிஷ் தான் சமைக்க போகிறோம். நான் 1/2 kg வாங்கியிருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 கைப்பிடி அளவு போட்டுக்கங்க. 3 தக்காளி, புளி எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளி, அப்புறம் மிளகாத்தூள். நான் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைக்கிறதுனால 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள். வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி புளியை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். புளியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த சக்கையை மட்டும் பிழிஞ்சு எடுத்துருங்க. மீன் குழம்புக்கு பழைய புளி இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். இது புது புளி. இது கூட நம்ம இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் கூட இது 2த்தையும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே மீன் குழம்பு சட்டியில் செஞ்சால் ரொம்ப ருசியாக இருக்குங்க. நம்ம சிம்மில் வச்சே சமைக்கலாம். சிம்மில் வச்சே சமைக்கும் போது எப்போவுமே எந்த ஒரு குழம்பாக இருந்தாலுமே, எந்த ஒரு சமையலமாக இருந்தாலுமே ருசி அதிகமாக தரும். எந்த சமையலாக இருந்தாலும் சிம்மில் வச்சு சமைங்க. மீன் குழம்புக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு பூண்டு தான் முழுசாக போட்டிருக்கேன். 1/2 கிலோ மீன் எடுத்ததுனால ஒரு பூண்டு அளவு போட்டிருக்கேன். பூண்டு நல்லா பொன்னிறமாக பொரியட்டோங்க. வெயிட் பண்ணுங்க. பூண்டு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். இப்படி காரம் வேண்டாம் அப்படின்றவங்க நீங்கள் இந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா தழுவி கொடுத்துக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி அதிகமாக சேர்த்ததால புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு தக்காளி கம்மியாக போட்டாலே போதும். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த புளி ரசத்தை ஊற்றலாம். புளி கரைசல் கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உங்களுக்கு நிறைய குழம்பு வரணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான்றதுனால நான் ஒரு சொம்பு தண்ணி தான் ஊற்றுவேன். தடவிட்டுருக்கோம். மூடி போட்டு ஒரு 1/2 hour விடுவோம். சிம்மிலே கொதிக்கட்டும். கொதித்து நல்லா ரெட் கலரில் ஓரத்தெல்லாம் படியும் போது நம்ம மீன் எடுத்து போட்டுக்கலாம். மிளகாத்தூள்லாம் போட்டதால் நம்ம எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரேடியாக போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி காட்டும். எல்லாமே சேர்த்தாச்சு. நம்ம மூடி போட்டுடலாம். எப்போவுமே நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மூடி போட்டிங்கன்னா பொங்கி ஊற்றிடும். அதனால் நான் இந்த வடித்தட்டே போட்டு மூடுறேன். இந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால பொங்கிலாம் ஊற்றாது. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
நம்ம மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. இதை மாதிரி நுர கட்டி இது ரெட் கலரில் ஆகும்போது நீங்கள் மீன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே தலை பகுதி தான் போடணுங்க. ஏன்னா அனல் அதிகமாக இருக்கு இல்லையா, தலை போட்டால் ஈஸியாக வேகும். அதனால் தலைப்பகுதியை முதல்ல போட்டுடலாம். அப்புறமா உடம்பு பகுதியை போடுங்க. போட்டுட்டு தடவி கொடுத்துக்கோங்க. நம்ம மீன் குழம்பு இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சுவையான மீன் குழம்பு ரெடி. கொதிச்சாச்சு. நல்லா மீன் வெந்துடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இது இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. காலையில் இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோலா மீன் குழம்பு ரெடி.